This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எத்தனை வாட்ஸ் இது மிஷினு மிஷின் ஒன்று ஒரு வாட்ஸ் வருவாங்க இது வாட்ஸ் சீட்டுக்கு தனியாக வாட்ஸ் போட்டுருக்கேன் டூ டேஸ் நீங்கள் வீட்டில் ஆள் இல்லை வெளியூர் போவீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் பைப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ தண்ணி அந்த வால்வு ஏதாவது ஃபெயிலியராக இருந்தால் உள்ளே வந்து ரொம்ப வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சேஃப்டிக்கு 2-3 டேஸ் இல்லைன்னா மட்டும் பைப் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக தண்ணி வரும் கொஞ்சம் வரும், அது கொஞ்சம் இதாக ஸ்லோவாக வரும். சில்க் சாரீஸ் அந்த மாதிரிலாம் போடுறதுனா இதில் போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்கி மொத்தமான பெட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, குளிர்காலத்தில் போட்டிப்பாங்களா கம்ப்ளீட் போடுற மாதிரி சின்ன ஹவுஸில் பெருசாக இருந்தால் அது ஒன்று மட்டும் சிங்கிளாக போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி அலர்ஜி. இப்போது வேர்வை ஸ்மெல் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட்டிங்கான மெட்டீரியலாக இருக்குது, இப்போ ஜிம்முக்கெலாம் போட்டு இருந்தோம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆன்டி அலர்ஜியில் போட்டுக்கலாம். அடுத்த மில்லன்ஸ் இந்த நூல் ரிமூவ் ஆகிற மாதிரி கம்ப்ளீட் போடுற ஸ்வெட்டர் இந்த மாதிரி திங்ஸ் தனியாக போகிற மாதிரி தான் இதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கின் ட்ரை மட்டும். நீங்கள் வெளியில் துணி துவச்சிட்டிங்க, அலசிட்டிங்க, உங்களால் தூக்கி புளிய முடியல, ஜஸ்ட் புழிஞ்சு மட்டும் கொடுக்கணும்னா இதில் வச்சிங்கன்னா ஸ்கின் ட்ரைன்றது 14 நிமிஷம். இதில் உங்களுக்கு ரின்ஸ் ஆட் பண்ணணும், எனக்கு ஒரு அலசிட்டு புழிஞ்சு கொடுத்தா பெட்டராக இருக்கும்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸ் ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அலசுறது ஆட் ஆகிடும், ப்ளஸ் ஸ்பின்னும் சேர்ந்து ஆட் ஆகிடும். வெறும் ஸ்பின் ட்ரை அதை மட்டும் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 14 நிமிஷம் புளிஞ்சு மட்டும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும். கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டக்லிங். இதுதான் மிஷினோட மெயின்டெனன்ஸ்க்காக உள்ளது. இப்போ ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் இடையில டக்லிங் ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லையா நீங்கள் ஒரு 45 வாட்ஸ் to 50 வாட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த டக்லிங் ஆப்ஷனை நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்குன்னு பவுடர் பாக்கெட் நம்மகிட்ட டிஸ்கேலிங்னு சொல்லிட்டு ஐஏபியில் வர ப்ராடக்ட் இருக்குது. அந்த பவுடர் போட்டு நம்ம மிஷினை க்ளீன் பண்ணணும். அப்போது உங்களுக்கு உள்ள இந்த டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கிறதெல்லாம் ட்ரம் மேலே அப்ளை இருக்கிறதெல்லாம் க்ளீனாக ஆகி வெளியில் போயிடும். மெயின்டெனன்ஸ் அப்படின்றது மெயினாக அந்த டக்லிங் பண்ணுறது மெயின்டெனன்ஸ். நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம் வைக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டுறதுனால இது ஸ்டார்ட் கொடுக்குது. ஸ்டார்ட் கொடுத்தோடனே இதுதான் டோரோட சிம்பிள். இந்த ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அது ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து ட்ரைன் சிம்பிள், ட்ரம்லேருந்து தண்ணி வெளியே போகிற சிம்பிள். இதுக்கு அடுத்தது பைப் சிம்பிள் வரும், தண்ணி உள்ளே வர சிம்பிள் வரும். ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்களா? ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த பைப் சிம்பிள் வந்து பார்த்தீங்களா, எப்போதுமே இங்கே தான் தண்ணி வரும். தண்ணி வர்றது டேங்க்லாம் தண்ணி இருக்குல்ல, இதில் ஃபோர்ஸ் கொஞ்சம் இதாகி வருது. இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் திறக்கலாம், மூடலாம்.
இதில் தான் நம்ம டிடர்ஜென்ட் லிக்விட் போட போகிறோம். ம். சென்டரில் கம்ஃபோர்ட் நீங்கள் ஆரம்பத்திலே போட்டுடலாம். நீங்கள் நினைக்கப்போ தண்ணி வரும். இது 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வரும். இது அதுக்கப்புறம் இங்கே மாறிடும். இங்கே மாறும்போது உங்களுக்கு லிக்விட் இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக யூஸ் பண்ணுங்கள். பவுடர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பவுடரே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே லிக்விட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஐஏபிலே லிக்விட் ப்ராடக்ட் இருக்குது. நான் ஐஏபி லிக்விடும் காமிக்கிறேன். இப்போ இங்கே நின்றுடுச்சிங்களா? இப்போ இதில் வருது. இதில் வாட்டர் வரும்போது நீங்கள் லிக்விட் நீங்கள் ஊற்றிக்கலாம். அது ஃப்ளோரிங் லிக்விட்னா என்ன எம்எல் கணக்கு இருக்கா? ஆமாம். இப்போது ஏபியோட லிக்விடோட முடியோட அளவு பார்த்தீங்கன்னா 40 ml இருக்கும். 40 ml இல்லை கொஞ்சம் அளவு அதிகமாக போடுறீங்கன்னா இது 60 ml அந்த மாதிரி நீங்கள் லிக்விடோட அளவு போட்டுக்கலாம். இப்போ அதர் பிராண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா அதுலேயும் ஒரு கேப் கொடுத்துருப்போம். அந்த கேப்பில் ஒரு அளவு இருக்கும். அந்த அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். மினிமம் 40 ml போட்டுக்கணும். ஆமாம், மினிமம் ஐஏபியோட தான் 40 தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபோம் கிரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதர் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோம் கிரியேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்மளோட அமிலத்தன்மை கம்மியாக இருக்கும். ஃபோமே கிரியேட் ஆகும். வாஷ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அங்கே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அதே டயத்தில் கண்டினியூ ஆச்சுல. நம்ம இங்கே ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எந்த டயத்தில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். இங்கே ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடும். திரும்ப எடுத்துக்கிட்ட தண்ணி எல்லாத்தையும் நம்ம திரும்ப ட்ரைன் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுமா? அப்படி இப்போ திரும்ப ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் டைம் என்னவோ 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடும். ஃபஸ்ட் டைம் செட் ஆகிடும். செட் ஆகிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் அதே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எடுத்துக்கிட்ட தண்ணியெலாம் வெளியில் போயிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சப்போஸ் இப்போ கரண்ட்டு போயிட்டு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 3லேருந்து 5 செகண்ட்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஹெவியான ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சிந்தும். ஏன்னா முன்னாடி ஒரு பாத்திரம் வச்சுங்க. அப்படி இல்லையா, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த இதை மூடி எடுத்தோம்னா அந்த தண்ணியோட அளவு இதோடய வெளில வரும். இல்லை குட்டி பிளேட்டாக நீங்கள் இது கட்டியில் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வழியாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது துணி எடுத்துட்டோம், தண்ணி பேலன்ஸ் கொஞ்சம் நிற்கிது. அந்த தண்ணியை டைம் பண்ணால் திரும்ப ஈவினிங் கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்பின் ட்ரையில் வச்சு அனுப்பிவிடுறதுனால அனுப்பிவிடலாம். நீங்கள் அது வழியாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அது எமர்ஜென்சி. சப்போஸ் நம்ம வீட்டில் 2 நாள் இருக்க மாட்டோம்னா நீங்கள் அது வழியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 1/2 hour 1 hour கரண்ட் வந்துடும்னா நீங்கள் திரும்ப கரண்ட் வந்ததுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணி ஸ்பின் அண்ட் ட்ரை இருக்கு இதை வச்சு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்க தண்ணி உள்ள ஒரு 3 செகண்டில் டோர் ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப இதை வச்சு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகிடும்.